ஹெல்த் டைம்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மருத்துவர் ராதிகா முருகேசன். இந்த சேனலில் நான் பல மனநலம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி பேசிட்டு வரேன். மனநலம் எப்படி ஒரு உறவுக்குள்ளேயும் வந்து பாதிக்கப்படுது அப்படின்றத பற்றி இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு இந்த வீடியோ. சரி, இப்போ வந்து ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும், இந்த லவ் வந்து சக்ஸஸ் ஆகிட்டு இவங்க கல்யாணம் ஆகிட்டு குழந்தை வச்சுட்டு அப்படி போவாங்க. சம்டைம்ஸ் பிரிஞ்சிடுவாங்க. பிரிஞ்சிட்டாங்கன்னா இப்போ எக்ஸ் ஆகிடுறாங்க. இப்போ வந்து 15 வயசு குழந்தைங்களை கேட்டாலே நிறைய பேர் எங்களுக்கு பல எக்ஸஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் நமக்கு எக்ஸ்னால் வந்துட்டு மேத்ஸில் இருக்கிற அந்த எக்ஸ் தான் நமக்கு தெரியும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்க அந்த எக்ஸ்போஷர் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்குது, பல கோ எஜுகேஷன் கிளாஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 15 பேர்ஸ் இருக்காங்களாம். ஸோ டெஃபினட்டாக எக்ஸ் இருக்கும். ஏன்னா 15 வயசில் லவ் பண்ணிட்டு அவங்க 30 வயசில் அதே ஆளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இப்போ நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, இந்த எக்ஸோட வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் ஒரு நேரோ மைண்டட் வியூவாக இருந்தாலுமே நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறது என்னென்னா, நம்மளுடைய சமூகத்தில் அந்தளவு மெச்சூரிட்டி இல்லாததால் எக்ஸோட டெஃபினட்டாக நீங்கள் வந்து எந்த விதமான கான்டாக்டை வச்சுக்கக்கூடாது. அன்லெஸ் ஏதோ அவங்க கூட திருமணம் ஆயிருக்கு, குழந்தைங்க இருக்காங்க, அப்புறம் விவாகரத்து ஆகுது. ஆன பிறகு அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேருமே பேரண்ட்ஸாக இருக்கிற பட்சத்தில் அந்த குழந்தைங்களை பற்றி மட்டும் பேசுகிறதுக்கு வேணால் தொடர்பு வச்சுக்கலாமே தவிர, நான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேன், நான் இது வந்து என்னென்னா இவங்க வந்து ரொம்ப ஒரு முற்போக்குத்தனமாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இந்த எக்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதால நிறைய பிரச்சனைகள் இவங்க வாழ்க்கையில் வரதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்க என்றைக்குமே உங்கள் ஃப்ரெண்டு கிடையாது. ஃப்ரெண்டு அப்படின்றவர் ஒரு டிஃப்ரெண்ட் இது. ஏன்னா அங்கே வந்து லஸ்ட் இல்லை. லஸ்ட்ன்றது ஒரு செக்ஷுவல் ஃபீலிங் அவங்கக்கிட்ட இல்லை. இது வந்து பியூராக இட் வாஸ் அ லவ் லஸ்ட் ரிலேஷன்ஷிப் வித் எக்ஸ். ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது டெஃபினட்டாக. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை உங்களால் தொடர்ந்து அந்த உறவில் இருக்க முடியாதுன்னு தானே பிரிஞ்சு வரீங்க. பின் எதுக்கு அவங்கக்கிட்ட போய் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும்னு உங்களுக்கு தோணுது? ஸோ இது வந்து ஒரு தவறான போக்கு. இதனால தான் அப்புறம் இந்த ஆணோ பெண்ணோ அப்புறம் போயிட்டு திருமணம் ஆகிக்கிறாங்க. அவங்க ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணும்போது இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இப்படி என்ட்ரு ஆகும்போது என்ன ஆகுது, எல்லா திருமண உறவுகள்லேயும் பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் இல்லைன்னா அது வந்து ஒரு ஹெல்த்தியான மேரேஜே கிடையாது. இதை தாண்டி நம்ம அந்த மேரேஜை வந்துட்டு ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு பல விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா, ஆண்டாண்டு காலமாக. அதுதான் ஒரு திருமணத்தோட வெற்றி. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே அந்த எக்ஸோட கம்பேர் பண்ணுறது, இல்லை இவன் இப்படி பண்ணியிருப்பானே, இவன் இந்த மாதிரி பேசுகிறான், சரி அவன்கிட்ட போய் இதை பற்றி புலம்புவோம் அப்படின்னு அவனை ஃபோன் பண்ணி பேசுகிறது. இல்லை சும்மா வந்துட்டு நான் பேச தானே செய்கிறேன், அவனை மீட் பண்ணாலோ இல்லை வந்து உடல் உறவில் ஈடுபட்டால் தான் அது வந்து சீட்டிங்கு, அது வந்து ஏமாத்துற வேலை, இவன் கூட சும்மா பேசினா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்லணும்னா ஃபிசிக்கல் அஃபேரை விட எமோஷனல் அஃபேர்ஸ் அப்படின்றது தான் ரொம்ப அதிக அளவில் ஒரு உறவை வந்து பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சிட்ருக்க போக்கு வந்து இருக்கக்கூடாது. அது வந்து முதலே ஒரு திருமணத்தை என்டர் பண்ணும்போது இது ஒரு என்ன சொல்கிறதுனா, நான் எப்போதுமே சொல்லுவேன், மோனோகேமி அப்படின்றது இட்ஸ் அ சோஷியல் சிஸ்டம். இது வந்து மேட்டிங் சிஸ்டம் கிடையாது, இது வந்து ஒரு மேரிட்டல் சிஸ்டம். ஸோ அது ஒரு செயற்கையான ஒரு சமூக ஏற்பாடு தான் மோனோகேமி. ஆனால் அந்த கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் மோனோகேமி, கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் அ மேரேஜ், ஒரு சிஸ்டம்குள்ளே நீங்கள் என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரூல்ஸ் படி தான் நீங்கள் நடக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய மனநலத்துக்கும் பாதிப்பு, உங்கள் கூட இருக்கவரோட மனநலத்துக்கும் பாதிப்பு. ஸோ அந்த மேரேஜில் என்ன ரூல்ஸ் இருக்குது, இப்போ உங்களை நீங்கள் திருமணம் செஞ்சுருக்கிறவர் எப்படி உங்களை நீங்கள் மற்றவங்களோட பேசுகிறத அவர் வந்து எந்த பார்வையில் எந்த கோணத்தில் பார்க்குற, இது ஒரு நபருக்கு மட்டும் இல்லை, ரெண்டு பேருக்கும் சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி அந்த பெண் நீங்கள் வந்து மற்ற பெண்களோட பேசுகிறது எந்த மாதிரி கோணத்தில் பார்க்குறாங்க அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை செய்கிறது தான் வந்து பிட்ரேயல். அதாவது இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. இது தவறாக சரியாலாம் இன்னொரு பார்ட்டு. ஆனால் ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ஸ்னால் எப்படின்னா, ஒரு கணவனோ இல்லை மனைவியோட ஒப்புதலோட ஒருத்தவங்க இன்னொரு திருமணம் தாண்டிய உறவுகளில் ஈடுபடுறது தான் ஓப்பன் ரிலேஷன்ஷிப். ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த மனைவியும் கணவனும் அதை ஏற்றுக்கிறாங்க. சரிம்மா, நீ வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோ, நீங்கள் இன்னொரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அது ஏற்றுக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு அது வந்து அவங்களுக்கு பிரச்சனை வர போகிறதில்ல. ஏன்னா அதை ஏற்றுக்கிட்டாங்க. அது பிரச்சனை வராதது இன்னொரு விஷயம். ஆனால் அங்கே வந்துட்டு எந்த வகையான பெரிய அளவு மன உளைச்சல் இருக்காது. ஆனால் எங்கே அந்த ஆணுக்கு தெரியாமல் பெண்ணோ, பெண்ணுக்கு தெரியாமல் ஆணோ சில நட்புகளோ இல்லை அதை தாண்டி சில உறவுகளை வந்து அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்கன்னா அது நிச்சயமாக வந்து அந்த உறவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும்.
அப்படி இருக்கும்போது சரி அப்போ கணவனோட ஃபோன் எடுத்து நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கலாமா, மனைவியோட ஃபோனை செக் பண்ணிட்டே இருக்கலாமா? டெஃபினட்டாக பண்ணாதீங்க. ஏன்னா ட்ரஸ்ட், அதாவது ஒரு நம்பிக்கை தான் ஒரு உறவோட ஒரு அஸ்திவாரம். அதாவது இது காதலை விட நம்பிக்கையும் ஒருத்தவங்களை மதிக்கிறது, இந்த 2 விஷயம் தான் ஒரு உறவோட அஸ்திவாரம் அப்படின்னு ஒரு தூண்களாக இருக்கிறது. ஸோ இங்கே ஆட்டம் கண்டுச்சுன்னா டெஃபினட்டாக அந்த உறவு நீடிக்காது. ஸோ டெஃபினட்டாக உங்கள் மனைவியோட ஃபோனும் ஹஸ்பண்டோட ஃபோனும் நீங்கள் டெஃபினட்டாக செக் பண்ணாதீங்க. அவங்களுக்கு அந்த அந்த முழு உரிமையை விட்டுருங்க. அதாவது அவங்க மேலே நம்பிக்கை நீங்கள் வச்சுருக்கணும். இதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போ அவங்கள அணுகி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்களோட ஒரு உரையாடல் நடத்தலாம். ஸோ இதுதான் ஒரு ஹெல்த்தி உறவுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அட்வைஸ். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தை விட இப்போ திருமணம் தாண்டிய உறவுகள் அப்படின்றது இந்த ஒழுக்கமற்ற சமூகம்னு நான் சொல்கிறது. ஏன்னா எங்கே மனமுறிவு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களோ அங்கே அந்த ஒழுக்கமற்ற சமூகம் இருக்கும். ஏன்னா மனமுறிவுகளை இங்கே 1% இதை பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாருமே வேலை செய்யாத திருமணங்களில் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு திருமணம் தாண்டிய உறவுகளில் ஈடுபடுவாங்க. அது டெஃபினட்டாக ஒழுக்கமற்ற தன்மை தானே. அதுக்கு பதிலாக மனமுறிவை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சவங்களோட வாழ்றதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த புரிதல், இந்த சமூகம் அந்த அளவுக்கு நம்ம இவால்வ் ஆகிற வரைக்கும் நிறைய விஷயங்களை நம்ம 2 கெட்ட சமூகமாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இதில் நிறைய மன அழுத்தங்கள் இரு தரப்பு மக்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து அதுக்கப்புறம் செயல்படுறது உங்கள் மனநலத்துக்கும் சரி இந்த உறவோட நலத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. ஆக ஒரு கணவனும் மனைவியும் ஒரு உறவில் இருக்காங்க. அப்போ ஒரு கணவனோ இல்லை ஒரு மனைவியோ திருமணம் தாண்டிய ஒரு உறவிலேயே ஈடுபடுறாங்கன்னு வைங்க. ஏதோ அது ஃபோன் சேட்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு எமோஷ்னலாக அவங்க ஏதோ என்டாங்கிள்டாக இருக்கலாம். இது கணவனுக்கும் மனைவிக்கும் தெரிய வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா முதல்ல அங்கே இருக்கக்கூடியது ஒரு உரையாடல். இந்த திருமணம் அப்படின்றது முதன்மையாக வருதா ஒருத்தவங்களோட வாழ்க்கையில், இல்லை அந்த திருமணம் தாண்டிய உறவு முதன்மையாக வருதா அப்படின்னு 2 பேருமே அதை பற்றி சிந்திக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, நான் குழந்தைங்க இருக்காங்க ஆர் அந்த திருமணத்தில் பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் ஏதோ இவங்க பேச ஆரம்பித்தாங்க, உடனே நான் ஒரு சபலப்பட்டு அதில் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்கலாம். அப்படி இருக்கும்போது 2 பேருக்குமே கவுன்சிலிங் தேவை. 2 பேருமே ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட இதை பற்றி பேசி, ஆனால் அது ஒரு உண்மையை சொல்லணும்னா இதை தாண்டி திருப்பி ஒரு நம்பிக்கையை அந்த உறவுக்குள்ளே கொண்டு வர்றதுன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதுக்காக தான் நான் முதல்ல என்ன சொல்லுவேன்னா, இப்போ நண்பர்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் எவ்வளோ வேணாலும் பேசலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த நண்பர்கள் திடீர்னு அவங்க மேலே ஒரு செக்ஷுவல் உணர்ச்சி வர்றது அப்படின்றது வெரி ரேர். ஆனால் சில பேர் பார்த்த உடனே ஒரு ஸ்பார்க் வரும். இவங்கக்கிட்ட ரொம்ப பேச ஆரம்பித்தோன்னா இவங்க கூட நம்ம ஒரு உறவில் ஈடுபடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேருந்து ஒதுங்கிறது தான் நல்ல ஐடியா. ஏன்னா இது மட்டும்தான் உங்களுடைய இப்போ நீங்கள் ஒரு சிஸ்டம்குள்ளே வந்துட்டீங்க, அதாவது திருமணம் பண்ணிக்கிட்டீங்க, குழந்தை வச்சுக்கிட்டீங்க, சமூகத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா அந்த சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை பண்ணால் தான் நம்ம மனநலம் சரியாக இருக்கும். இல்லை நான் தனியாக இருக்கேன், நான் பல பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறேன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் எங்கே இன்னொருத்தவருடைய மனநலம், இன்னொருத்தருடைய வாழ்க்கையை அங்கே பாதிக்குமோ, இல்லை இப்போ அவரோட வாழ்க்கையும் சொல்கிறேன். இப்போ ஒரு திருமணம் தாண்டிய உறவில் இருக்கக்கூடிய அந்த நபருடைய மனநலமும் அவங்க பார்க்கணும் இல்லையா. இப்போ அவர்கிட்ட பேசிட்டு அவருக்கோ அவங்களுக்கோ ஒரு சில லீட்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை உடச்சிட்டு வர்றது அவருக்கும் பெரிய பாதிப்பாக இருக்கும். ஸோ இது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன். உண்மையாக சொல்லணும்னா ஒரு திருமணத்தில் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய கணவனுக்கும் என் மனைவிக்கும் நான் உண்மையாக இருக்கணும்னு விரும்புகிறேன். அது ஒரு தவறான புரிதல், தவறான கருத்து. ஏன்னா ஏதாவது ஒரு கோவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உறவு சரியாக போகல, அப்போ ஒரு பெரிய சண்டை இருக்குன்னா ஹஸ்பண்ட் மேலேயோ ஒய்ஃப் மேலேயோ இருக்கக்கூடிய கோவத்தில் இவங்க போயிட்டு இந்த மாதிரி சீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கமிட்மெண்ட் தவறு. எப்படி கமிட்மெண்ட் இருக்கணும்னா, நான் ஒரு ஆனஸ்டி நான் ஒரு நேர்மை அப்படின்ற உறவில் நேர்மை அப்படின்றது என்னுடைய மதிப்பீடுகளில் ஒன்று. ஒருவர் மேலே ஒருவருக்கு நான் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன்னு எவன் கோடு போட்டு வாழ்கிறானோ அது தவறு இல்லை. ஒரு மாணவன் மார்க் வாங்கணும்னா 4 மணிக்கு எந்திரிச்சு ஒழுக்கத்தோடு படித்தாதான் மார்க் வாங்க முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிஸ்டம்ல இருந்து ஒரு மேக்சிமலாக ஒரு பயன் கிடைக்கணும். எனக்கு இந்த சிஸ்டம் பிடிச்சிருக்கு, எனக்கு குழந்தைகள் முக்கியம், குழந்தைங்களை வளர்க்குறது முக்கியம், என்னுடைய கணவனோ மனைவியோ முக்கியம் அப்படின்னும் போது சில விஷயங்களை நம்ம ஒரு கோட்டுக்குள்ளே வாழ்ந்தோன்னா
உங்களுடைய மனநலத்துக்கு நல்லது. இது யாரும் தரமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் மனநல மருத்துவரை எனக்கு கேட்டிங்கன்னா இதுதான் என்னுடைய பதிலாக இருக்கும். இது மாதிரி தொடர்ந்து ஹெல்த் டைம்ஸ் நவ்வில் மனநலம் சார்ந்த விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய நலமும் சரி, உங்கள் உறவோட நலம், சமூகத்தோட நலத்தை எப்படி பேணி காக்கிறது அப்படின்னு நிறைய டிப்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.